வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இந்த வீடியோவில் மை இன்ஜினியர் எபிசோட் 12 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா உருண்டு பிறண்டு ஒரு ரொமான்ஸே பண்ணாங்க. நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், என்னடா அது ராம் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு. கிங் என்ன பண்ணுறான்னா, 2 குட்டி பசங்க அவங்க அக்கா பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள அவங்க அக்கா கிட்ட விட்டுட்டு வராங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே வாங்கிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ கிங்கோட வாயில் அப்படியே ஏதோ குத்திக்குது. அப்படின்றான். உடனே ராம் பார்க்குற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் அப்படின்னு பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற யாரு, ஜோடி புறாக்கள் காதல் மன்னன் அவரோட ஜோடி கூட அப்படியே வராரு. இதை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே சிரிக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி சவுண்டு விடுறான் போஸ். பாத்தியா என்ன நடக்குது அங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ கிங் அண்ட் ராம் பாக்குறாங்க. என்ன நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்பெல்லாம் காலேஜை யாரு ரெஸ்பெக்ட் பண்றா, நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அதனாலதான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். கையில என்ன வச்சிருக்க, நான் சாப்பிட வரவா அப்படின்ற மாதிரி போறான். ஒண்ணுமே கை பிடிச்சிட்டு இருக்கிறான். நீ நல்ல நல்ல விஷயத்த வந்து ஸ்பாயில் பண்றதுக்குனே போவ, அதெல்லாம் ஒன்றும் போத்தவளவா, நீங்க பாருங்க கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போயிடுறான். இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை பார்த்ததும் கண்டிப்பா அவங்க வேண்டுதல் தான் ஞாபகம் வரும். 2 பேரும் வந்து கோவில்ல வேண்டிப்பாங்கல்ல, 2 பேரும் வந்து லவ் ரிலேட்டடா வேண்டனாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால 2 பேருமே வந்து அப்படி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கிரவுண்டை சுத்துறதுக்கு ஒலிம்பிக்ல சுத்துற மாதிரி அப்படியே வார்ம் அப் எல்லாம் பண்றாங்க. அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே போஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் லவ்க்காக வேண்டன சக்சஸ் ஆயிடுச்சு, ஆனா அது நீயா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால நீ வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி மெக் கேட்குறா. சேச்சா அப்படிலாம் இல்லை, நான் ஏன் வருத்தப்பட போறேன், என் ஹஸ்பண்ட் ஹாபி அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம 2 பேரும் லவ் பத்தி தான் வேண்டிக்கிட்டோம். காட் எவ்வளோ பவர்ஃபுல் பாத்தியா, நம்ம கேட்டதை நிறைவேற்றிட்டாரு. நான் கடவுள்கிட்ட முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்று வேண்டணும் தெரியுமா, நம்ம ட்ரெஸ் இல்லாம கிரவுண்டை சுத்தலாம் அப்படின்ற மாதிரி. நீ உன்னோட ஷர்ட்டை கழட்டிடு, நான் வேணா பேண்ட்டை கழட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே ட்ரெஸ் இல்லாம ஓடுறதுக்கு அடிச்சலாம் அப்படின்ற மாதிரி மெக் வந்து இப்படி கையை வாங்குறான். நான் சும்மா ஜஸ்ட் கிட்டிங், நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி போஸ் சொல்றான். அந்த போஸ் பயபுலக்கு எப்போ பாரு இதே வேலை, கலகலன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அங்கிருந்து 2 பேரும் அப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டே ஓடுறாங்க. அடுத்த சீன்ல ராம காமிக்கிறாங்க. அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னதான் கிங் கூட இருந்தாலும் அந்த சோகம் வந்து அவனுக்கு இருக்கு மனசுல. அவங்க அப்பாங்காரம் பண்ண வேலையில நான் அப்படியே எனக்கு அந்த டிவி அப்படியே உடச்சிட்டு அவங்க அப்பா மடியில் நறுக்குன்னு கொட்டி அப்படியே கழுத்துல கத்தி வைக்கணும் போல இருக்கு. அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இவன் வந்து என்ன பண்றான், அப்படியே படுத்துடுறான். கிங்கும் வரான். வாட்டர் பாட்டில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். இவன் அப்படியே படுத்துட்டு இருந்ததும் இவனும் உட்காந்துட்டு இவனும் அப்படியே இன்னொரு சைட்ல படுத்துடுறான். கூல் பாய், இன்னும் நீ அதேவா நினைச்சுக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத, எனக்கு புரியுது, கொஞ்சம் காமாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா, சிரி 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 அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவன் சிரிக்கிறான். கூல் பாய் சிரிச்சுட்டான். இங்கதான் ஒரு ரொமான்ஸ் சீன் வரப்போகுது. இப்போ ராம் என்ன பண்றான், அப்படியே திரும்பி கிங்க பாக்குறான். கிங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்றான். 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களா, என்ன ஆகும், ராமுக்கு எதுவும் ஆகலை, அவனுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கே கிங்குக்கும் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கிங் வந்து ஓகே கூல் பாய் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஏன்னா கிங்கால வந்து பார்க்க முடியல ராம் அப்படி பார்க்கறத. சமாளிச்சுட்டாரா. இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீனுன்னு வாங்களே, அது மாதிரி எஸ்கேப் ஆகுறாரு. அடிக்கடி இந்த மாதிரி தான் அந்த பையன் வந்து எஸ்கேப் ஆகிறான். என்னைக்கு மாட்ட போறான் அப்படின்றது இன்னும் 2 எபிசோட்ல உங்களுக்கு தெரியும் என்ன சீன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராம் கிங் வலையில விழுந்துட்டாரு. இப்போ கிங் வந்து ராம் வலையில விழற மாதிரி இருக்காரு. ஆனாலும் வந்து அவர் வந்து இல்ல நோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து டைவர்ட் பண்றாராமா. இங்க அப்படியே அழகான ஒரு சாங் போடுறாங்க. அடா அதை கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் டச்சா இருக்கு. இந்த பாட்டை உங்களுக்கு அப்படியே நான் கவிதையா சொல்றேன். அண்ட் நீங்க யாரையாவது ட்ரூவா லவ் பண்றீங்க, யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்கள மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க யாரையாவது விரும்புறீங்க அப்படின்னா உங்களோட முழு இதயத்தையும் அவங்க கிட்ட கொடுங்க. நானே அப்படியே வார்த்தைகள்லாம் ஃபில் பண்ணி அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுறேன். அந்த டியூன் தான் வந்து நீங்கள் அந்த டியூனை மட்டும் கரெக்டாக கேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீலை உங்களால் இதில் அப்ளை பண்ண முடியும். உன்னை பார்த்த நொடியில் நான் என்னையே தொலைத்து விட்டேன். இந்த சீனில் ஃப்ராங்கோட அம்மாவை காமிக்கிறாங்க. அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்களா. லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஃப்ராங் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. எப்படிமா இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு இப்போ ஓகேப்பா நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வெளியே போகணுன்ற மாதிரி சொன்னியே, போயிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போயிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அம்மா புள்ள முகத்தில் வந்து தெரியுது அந்த எக்ஸ்பிரஷனு. உடனே என்ன பண்ணுறான், அம்மா கிட்ட போயிட்டு ஆக்சுவலாக கசின் இல்லை சேரிட்டபிள் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், கேம்புக்கு போகணும், ஆனால் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
நீ எதுக்கு அதெல்லாம் கவலைப்படுற, நீ கேம்புக்கு நல்லபடியாக போயிட்டு வா, உங்கள் அண்ணன் வந்து என்னை பார்த்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அண்ட் கரெக்டாக அப்போ உள்ள யார் தாரா வராரு. ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவங்க 2 பேர் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது, என்ன ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சீனியர் டாக்டர் வராங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேட்டா சீனியர் டாக்டரும் வராரு. வந்ததுக்கு அப்புறமேட்டா உங்கள் பையனும் இங்கே தான் இருக்காரா, ரொம்பவே சந்தோஷம், அண்ட் ரிசல்ட் வந்துடுச்சு, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, நீர்க்கட்டி தான் வந்திருக்கு, அண்ட் இன்னைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் நர்ஸை கூப்பிடலாம், அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம், ஒரு 1 வீக் அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தேங்க்யூன்னு சொல்லி வணக்கம் வச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ட் இவங்களும் தேங்க்யூ சொல்கிறாங்களா. அண்ட் அதுக்கப்புறமேட்டா தாராவோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. உடனே தாரா சிரிக்கிறாரு. அந்த பக்கம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியே போயிடுறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், ஃப்ராங்கு அம்மா நான் அதை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராவை பார்க்க போகிறான். பிரதர் டாக்டர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அண்ட் சொல்லு அப்படின்ற மாதிரி திரும்பி கேட்குறாரு. ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஹோப் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது என்னோட டியூட்டி, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தாரா சொன்னதுக்கு அப்புறமேட்டா சரி நீங்கள் கேம்புக்கு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதை பற்றி இனிமேல் தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தாரா சொன்னதுக்கு அப்புறமேட்டா ஃப்ராங் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஐ மீன் நானும் கேம்புக்கு தான் வரேன் இல்லையா, ஸோ என் கூட யாருமே கம்பெனி இல்லை, ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க, ஸோ நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே நான் கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கிறேன், டைம் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மறக்காமல் நீங்கள் வரப்போ எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் ராமன் கிங்கை காமிக்கிறாங்க. இவங்க புல்வெளியில் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல தூக்கம். அண்ட் டக்குன்னு நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. என்னடா அது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் எழுந்திருக்கா. ஓடி போய் பார்த்தா அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பார் போல இருக்கு. என்ன பண்ணுறாரு, நாயை அப்படின்னு சொல்லி பயம்படுத்திக்கிட்டு இருக்காரு. உடனே இவனை பார்த்ததும் அப்படின்னு சொல்லி கை காமிச்சிட்டு ஒரு பக்கம் போறாரு. இப்போ கிங் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒன்றும் இல்லை பயப்படாத இரு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக் கிட்ட கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, லூசு எடுத்து கட்டை எடுத்து அப்படியே மண்டையில் டமால் அடிச்சிடுறாரு. பா கிங்கு தலையில் அப்படியே ரத்தமாக வருது. கரெக்டாக இன்னொரு அடி அடிக்க போகிறப்போ ராம் வந்து அப்படியே பிடிச்சிடுறான் அந்த கட்டையை. உடனே அந்த கையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும், அந்த அப்படியே நசுக்குவான். அப்படியே என்ன சொல்கிறது, அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவான், அவ்வளோ கோபம் வரும். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரே காரணத்துக்காக அப்படியே லுக்கு விட்டுருவான், அவர் ஓடி போயிடுவார். அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்க வேற மாதிரி பண்ணிருப்பா ராம், அப்படிதான் காமிப்பாங்க. விட கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தலையில கை வைக்கிறான். அச்சோ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்து இப்போ அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான் கிங்கு. உடனே ராம் என்ன பண்றான் அப்படியே பார்க்கறான். ஏய் ராம், எனக்கு ஏதோ தலையில் ஏதோ ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி கனவு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ராம் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆக்சுவலாக அது ட்ரீம் இல்லை, உண்மையாலுமே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் அப்படியே கை வச்சு பார்த்துட்டு எனக்கு தான் நீடில்ஸ்னால் பயமாச்சே, ஷார்ப்பாக எந்த பொருள் பார்த்தாலும், அப்புறம் எப்படி நான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே ராமுக்கு அப்படியே நினச்சி பார்க்குறான். அப்படி இவனுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கப்போ ராமோட கையை செம்ம டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுறான். ராமுக்கே வலிக்கும். அவனே அப்படின்ற மாதிரி அவனும் வலியை பொறுத்துப்பா. அண்ட் இது வந்து கிங்குக்கும் ஞாபகம் வருது. அந்த டைமில் அப்படியே சைலண்ட் ஆகிறான். இப்போ ராம் என்ன பண்ணுறான்னா கிங்குக்காக சாப்பாடு கொடுத்துட்டு அண்ட் டேப்லெட்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் போட்டுறதுக்கு அப்புறமேட்டா இப்போ தூங்குறாங்க. தூங்குற டைமில் என்ன ஆகுதுன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கு. டக்குன்னு வந்து அப்படியே கிங்குக்கு தலை வலிக்குது. அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டதும் ராம் எழுந்து லைட் ஆன் பண்ணி ராம் கிட்ட ஒரு பில்லோ இருக்கும், அதை எடுத்து கிங்கோட பில்லோ மேலே வச்சு இவனை வந்து படுக்க வைக்கிறா. அகைன் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டு தண்ணி கொடுக்குறா. அப்புறமேட்டா கிங் என்ன சொல்கிறான் அப்படின்னா ராமை பார்த்து, ஆமாம் உன்னோட டேட்டூ அங்கே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படி டச் பண்ணி பார்க்குறான். உடனே ராம் இப்படி கையை வச்சு தான் வெட்டுக்கிறான். இந்த டேட்டூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் நீ டேட்டூ எப்போயிலேருந்து போட ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்டதும் ராம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் ஹை ஸ்கூல் சீனியராக இருக்கிறப்போ நான் போட ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த டேட்டூக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி கிங் கேட்குறான். அதுக்கு ராம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது ட்ரீம் கேச்சர், எனக்கு நிறைய பேட் ட்ரீம்ஸ்லாம் வருமா, ஸோ அதுக்காக இந்த டேட்டூவை நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு பேட் ட்ரீம்ஸ்லாம் வரது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கிங் கேட்குறான். அதுக்கு ராம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை இன்னும் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேட்டூ போட்டுமா வருது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ராம் என்ன சொல்கிறான் அப்படின்னா கிங்கை பார்த்து நாளைக்கு ஒரு நாள் ஆக்டிவிட்டி போக முடியுமா, நாளைக்கு ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் ஆக்டிவிட்டி போயே ஆகணும், நான் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு எங்கள் பாட்டியை பார்க்கணும், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ ஃபீல் பண்ணாத கூல் பாய் அப்படின்ற மாதிரி கிங் என்ன பண்ணுறான், ராமோட கை மேலே வைக்கிறான். அண்ட் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்காக வைக்கிறான். அதுக்கப்புறமேட்டா கை எடுத்துடுறா. ஆனால் அங்கே ஒரு ஃபீல் போயிட்டுருக்கு. அப்புறமேட்டா ஆமாம் அந்த கையில் இருக்க டேட்டூக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன மீனிங்னு நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி பார்க்குறான். உடனே கிங் அப்படியே டயர்டில் தூங்கிடுறான்.
அண்ட் இவனை வந்து தட்டி விடுறான் ராமு. அண்ட் அதோட இந்த சூப்பரான க்யூட்டான சீனை முடிக்கிறாங்க. காலையில் விடிஞ்சிடுது. போ வீட்டை தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்படி மொபைல் ரிங் ஆகுதுன்னு இப்படி திரும்பி எடுத்து ஹலோ அப்படின்றான். கியர் ஸ்டாச்சுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி டியான் சொல்கிறான். ஓகேன்னு இப்படி திரும்பி பார்த்தா அந்த 31 நாள் ஃப்ளவர் கொடுக்கணும்ல, இன்னைக்கு தான் கடைசி நாள். அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அடுத்த நாள்லேருந்து ஃப்ளவர் வந்து வராது இல்லையா. ஸோ அந்த ஃபீலிங்கோட அங்கேருந்து கிளம்புறான். இப்போ கியர் ஸ்டாச்சுவில் டியான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போவும் போகிறான். உடனே டியான் பார்த்து சிரிக்கிறான். அண்ட் இன்னைக்கு லாஸ்ட் டேயில் நீ ஃப்ளவர் கொடுக்கறது எனக்கு ஃப்ளவர் ஷவர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மேலே அப்படி பார்க்குறான். நான் ஒன்றும் அவ்வளோ ரொமான்டிக்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேட்டா ஒரு நிமிஷம் வருன்னு சொல்லி திரும்பி பூச்சாடி, ரோஜா பூச்சாடி எடுத்து அப்படியே கொடுக்குறான். உடனே இவனுக்கும் ஹாப்பி ஆகுது. இப்போ போன் டியான் கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, சரி நாளையிலேருந்து நீ எனக்கு ஃப்ளவர் கொடுக்க மாட்ட, நாளிலேருந்து என்ன பார்க்க வருவியா மார்னிங் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டியான் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். நோ அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்படியே போம் பிள்ளைக்கு ஃபேஸே வாடி போகுது. பட் ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் நான் ஒன்று வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி டியான் சொல்கிறான். அப்போ தான் போம் முகத்தில் சிரிப்பு வருது. இந்த சீனில் டியான் பார்க்க அப்படியே டால் மாதிரி இருக்கான்ல, டெட்டி பேரை கட்டி உறங்கிடும் குட்டி மலருவன் பார்த்தா அப்படின்ற மாதிரி இந்த சாங் தான் ஃப்ளாஷ் ஆகுது. உடனே இப்போ போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேனா நீ எவ்வளோ க்யூட் அப்படின்னு சொன்னதும் டியான் ஒன்று சிரிக்கிறான். டியான் நான் க்யூட்டுன்னு எனக்கே தெரியும், நீ என்ன சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவன் டியான் தலையில் இப்படி லைட்டாக அடிக்கிறான். அதுக்கு திரும்ப போ வந்து டியான் அடிக்கிறான். செல்ல சண்டை போகுது. அண்ட் 2 பேருமே வெக்கப்படுறாங்க. வாவ் சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே அப்படியே ஒரே குஷியாகுது இது சொல்கிறப்பவே. இந்த டியூனில் தான் அப்படியே பாட்டு போயிட்டு இருக்கா. சூப்பராக இருக்கு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேம்புக்கு ரெடி ஆகுறாங்க. பஸ்ஸும் நிற்குது. எல்லாரும் அப்படியே அவசரமாக கிளம்புறாங்க. அந்த சைடு காதல் புறாக்கள் 2 பேரும் வந்து அப்படியே இடிச்சுட்டு விளையாடிட்டு ஜாலியாக வராங்க. இங்கே 2 பொண்ணுங்க நிற்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கே பாரு 2 பேரும் பாரு கப்பல் அவுட்ஃபிட்டில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சிக்கிட்டே தான் விளையாடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்டராயிரும் சேம் கலராக தான் இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்குதுங்க. விளையாட்டு பசங்க அப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் நிற்குது. இதில் யார் மிஸ் ஆவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 2 பேர் கிங் அண்ட் ராம் தான் மிஸ் ஆகுறாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த ராம் எப்போதான் வருவான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவனுக்கு நான் காலும் பண்ணிட்டேன், அவன் எடுக்கல, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காதல் மன்னன் அவங்க ஆளு கூட நின்றுகிட்டு இருக்காரா. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த 2 பொண்ணுங்க சொன்னான் இல்லையா, என்ன சொல்லுது, அந்த குரூப்பில் பாரு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நிற்கிறா, எவ்வளோ ஹேண்ட்ஸம் பசங்க முன்னாடி அவன் நிற்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவள் அதை கேட்டுருவா. கேட்டு என்ன பண்ணுறா, அந்த பொண்ணுங்கிட்ட போகிறா. நான் ஹேண்ட்ஸம் பசங்க கூட இருக்குன்னு தான் பேர், ஆனால் நானும் சிங்கிளாக தான் இருக்கு, அவங்க எல்லாமே பேர் ஆயிட்டாங்க பசங்கன்னு, ஆனால் நான் அப்படின்ற மாதிரி திரும்ப ஆரம்பிக்கிறா. தனியா இருக்க பப்பி எவ்வளோ ஃபீல் பண்ணும் லோன்லியா, அது மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே வந்துடுறா. இந்த பொண்ணுங்களும் என்னடா இது நம்ம சொன்னதே தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ போஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ நம்ம குரூப்ல டிங் மட்டும் தானே பொண்ணு, நம்ம காமனா ஒரு நேம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்ன வைக்கலாம் டேமங் டிங் அப்படின்ற மாதிரி வைக்கிறான். அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பிரஷனும் மாறுது. நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். எல்லாரும் அப்படியே சைலண்டா இருக்காங்க. நல்லா இல்லையா, நல்லா இருக்குது எது அப்படின்ற மாதிரி அவன் மெக்க கேட்குறான். நீ எப்பயுமே குட் மூடை ஸ்பாயில் பண்றதுல இருப்ப அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்றான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, டேமங் நம்மளோட எல்லா நேமும் இதுல கவர் ஆகுமே அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். அப்போ கூட யாரும் ஒத்துக்கல, அது நல்லா இருக்குன்னு யாருமே வந்து சீண்ட கூட மாட்டாங்க. அதை இப்போ தாரா வராரு. ஃபர்ஸ்ட் டைமா நான் பேங்காக் லீவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது நீங்க பேங்காக்ல இருந்து இது வரைக்கும் போனதே இல்லையா, நிறைய வாட்டி போயிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி டியாங் கேட்கறான். ஐ மீன் நான் கப் கேட்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாரு. லிசார்டு பாரு கிரீட் பண்ணு டியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நீங்க பேசணுமா இருங்க அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ண போவாரு. இல்ல ஓகே நாங்க பஸ்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க போயிடுறானுங்க. இந்த சீன்ல எல்லாரோட ரியாக்ஷனையும் வந்து நோட் பண்ணுங்களா, காமெடியா இருக்கும். வாங்க எல்லாரும் பஸ்ல இருங்க அப்படின்னு சொல்லி டீ சொல்றான். உடனே கவுண்ட் பண்றான். டோன் ஜியோ மெக் போஸ்டிங் டேங் ஃபு. ராமும் கிங்கும் குறையறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவன் கால் பண்றான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். தூங்குறான் சொல்லு அப்படின்னதும், என்ன விளையாடுறியா, பஸ்ஸுங்க ரெடியா இருக்கு அப்படின்னதும், இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு, ஹே கூல் பாய் எழுந்துரு சீக்கிரம் நம்ம கிளம்பணும், நம்ம லேட்டு, பஸ் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும், வா ஒன்னா ஷவர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். இப்போ பஸ் காமிக்கிறாங்க. ஜியா என்ன கேட்கறான் போங்கிட்ட அப்படின்னா, நான் விண்டோ சீட்ல உட்காரவா அப்படின்ற மாதிரி கேட்கறான். வியூவை பாக்குறதுக்கு அது அலரமா வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கான். வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க சீட்டை.
ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா டூரை பற்றி நான் எக்ஸைட்டடாகவே இல்லை தெரியுமா, நான் தான் உன் கூட இருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான் டியோ அப்படின்னா அப்படியே வேடிக்கை பார்க்குற ஆர்வத்தில் ஆக்சுவலாக நான் எக்ஸைட்டடாக இருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே சைலண்ட்டாக அப்படியே திரும்பிடுறானா. ஆமாம் நீ என்ன சொன்னா நான் ஒழுங்காகவே கேட்கல அப்படின்ற மாதிரி டியோ அப்படியே வியூவை பார்த்துட்டு இப்படி திரும்பி கேட்குறான். அதுவா ஒன்றும் இல்லை மறந்துடு அப்படின்ற மாதிரி போ சொல்கிறான். இவன் ரொமான்டிக்காக ட்ரை பண்ணி பேசுகிறான். ஆனால் அந்த டியோ வந்து இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டில் பயபுலாக அவனே வந்து மறந்துட்டான். இப்போ தாராவும் வந்தாச்சு. இந்த சீட் யாருக்காவது புக் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஃப்ராங் அப்படி பார்க்குறான். ஓ தாரா வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ டீ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எல்லாருக்கிட்டையும் ஹலோ அப்படின்றாங்க. என்ன நிறைய பேர் இருக்கீங்களா, ஹலோ சத்தமா கேட்கல அப்படின்ற மாதிரி என்னதும் ஹலோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நம்ம கேம்ப்ல என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ட்ரீஸ்லாம் நட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டிஸா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாரும் ஆவலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம பயணம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னதும் யாரோ வராங்களே அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறான். அவனே போ அப்படி எட்டி பாக்குறான். பின்னாடி முன்னாடி யாரு வரா அப்படின்னா ஸ்டெப்ஸ் கிட்ட ராமன் கிங் வந்தாச்சு. ஆமா 2 பேரும் என்ன ஒன்னா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி டீ கேட்குறா. உடனே கிங் என்ன சொல்றான் அப்படின்னா அப்படிலாம் இல்லை, கோ இன்சிடென்ட்டா நாங்கள் டக்குன்னு இப்போ தான் ஆக்சிடென்டலாக மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அம்மா உன் தலைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான் டீ. அதுவா லாஸ்ட் நைட் நான் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒன்னா வரல அப்படின்ற மாதிரி டீ கிங் கிட்ட கேட்குறான். ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியா ராம் நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் டீ. ஆமா ஆமா அப்படின்னதும் உன் வார்த்தையை நான் நம்புறேன், ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஆக்டிங் கொடுக்குற அப்படின்ற மாதிரி. இங்க பாருங்க உங்க சீட் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கிங் கிட்ட சொல்றான். இவங்க 2 பேரும் சீட்ல உட்காடுறாங்க. பயணம் ஆரம்பிச்சிடுச்சு ஏ ஹூ அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. போஸ் என்ன பண்றான் அப்படியே எட்டி பாக்குறான். போ கூட்டி அவனுக்கும் நடுவுல பஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா டியோ அப்படியே எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்படியே போ அப்படி லுக்கு விடுறான். டியோம் பார்த்துட்டு உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சின்ன புள்ள மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவோடு கச்சிஃப் எடுத்து அப்படியே வாயை தொடச்சி விடுறான் டியோ வாயை. டியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானா. அப்போ டியோ கை வந்து அவனோட தொடையில தான் இருக்கும். போ என்ன பண்ணுவான், கையை ரொமான்டிக்காக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். உடனே டியோ வந்து ஃபோன் எடுத்துருவானா பாக்கெட்ல இருந்து. போ வந்து அவன் தொடையை அப்படி டச் பண்ணிடுறான். அப்படியே நம்ம போ எவ்வளோதான் அவரோட ஹார்ட் ஒர்க்கை கொட்டினாலும் நிலைமை பயபுலைக்கு இது மாதிரி ஆயிடுது. உடனே டியோ என்ன பண்ணுவான், வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வியூவை வந்து கிளிக் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன பியூட்டிஃபுல் அந்த பில்டிங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் நான் இப்போ தான் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் ஃபஸ்ட்டு வரேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்கள் ஃபேமிலி கூட நீ போனதே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில் நான் படிப்புன்னு இருந்தேன், நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபோட்டோ எடுக்கிறான். கூட நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமேட்டா அழகாக எடு அப்படின்றான். அப்போ நீ எடுத்துக்கோ அப்படின்னு அங்கே சிரிக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருக்க மெக்கன் போஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். போஸ் என்ன பண்ணுறான், அப்படியே பேக்கில் தேடிக்கிட்டு இருக்கான். என்ன தேடுற இதானே அப்படின்னு சொல்லிட்டு மெக் காமிக்கிறான். ஸ்நாக்ஸ் தான் தேடிட்டு இருக்கான். வா அப்படின்றான். எப்படி நீ காலையில் நீ மறந்துடுவேன்னு தெரியும், அதான் நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி மெக் சொல்கிறான். என்னோட ஹப்பியா எவ்வளோ கியூட்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நான் அவனை கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி போறான். மெக் என்ன பண்றானா அந்த ஸ்நாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது போஸோட வாயில வச்சு அப்படியே தள்ளுறான். ஒரு வெள்ளாட்டு சண்டை போய்கிட்டு இருக்கு. தேர்ட் சீட்டை காமிக்கிறாங்க. வேற யாரு, கிங் அண்ட் ராமா காமிக்கிறாங்க. வேடிக்கை பார்த்துட்டே வராங்களா. கிங்கோட ஹெட்செட் வேலை செய்யாததுனால என்ன பண்றானா ராம் காதுல ஹெட்செட் எடுத்து வச்சு கேட்கறான். இப்போ நம்ம ஒன்னாயிட்டோம். அன்னைக்கு வந்து ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு நான் வச்ச சாங்க நீ கேட்டல, இன்னைக்கு நீ வச்ச சாங்க நான் கேட்கறேன், ஈவன் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ கிங்குக்கு அப்படி தலையில் லைட்டாக வலிக்குதுன்னு அப்படி தேய்க்கிறான். உடனே ராம் அப்படி பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தலையில் அப்படி கையை வைக்கிறான். அண்ட் அங்கே ஒரு ரொமான்டிக் சீன் அப்படியே பார்க்குறாங்களா. வழக்கம் போல தான் ராம் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கிங் இருக்கான்ல அந்த பயபுல தான் கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி சமாளிக்கிறான். உடனே இவனும் வந்து திரும்பிடுறான். இவன் திரும்பினதுக்கு அப்புறமேட்டா கிங் அப்படியே ராம பார்க்குறான். என்னடா அது அடிக்கடி இது மாதிரி பார்க்குறான் அவன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அடுத்த சீன்ல டிங் எல்லாத்தையும் சுத்தி பாக்குறா. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுந்துட்டு எல்லாரும் பசங்க செட்டா இருக்கீங்க, நான் மட்டும் தான் பொண்ணு தனியா இருக்கேன், இந்த பஸ்ல இருந்து நான் குதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. தாராளமா குதி, ஆனா பஸ் நிக்க போறதுக்கு முன்னாடி இப்ப குதிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே டேங் வந்து சுமாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகு, உட்காரு அப்படின்ற மாதிரி டேங் சொல்றான். இவளும் உட்காந்துடுறா அப்படின்றா. பஸ்ஸே இவ பண்ணதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சீன்ல டியான் தூங்கிட்டு இருக்கானா. போ உடனே டியான் ஃபோனை கொடுன்றான். இவனை எடுத்து கொடுத்துட்றான் தூக்கத்துல. ஆமா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் சிங்கிள்னு இருக்குல்ல, அதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கு மாற்ற போகிற, அதான் ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லாருக்குமே தெரியுமே நம்ம விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
இது அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு இருந்ததை விட நான் ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன் அப்படின்றான். என்ன சீரியஸ் அப்படின்ற மாதிரி அவன் தூக்கத்தில் அப்படியே பேசிகிட்டே தூங்கிடுறானா. உடனே சரிடா ரைட்டுடா டே, இவன் அப்படியே தூங்கி அந்த சைடு விழுவான். உடனே போ என்ன பண்ணுறான், அப்படியே அவன் ஷோல்டரில் சாய்ச்சிட்டு படுக்க வைக்கிறான். அண்ட் அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடோட ஸ்பெஷல் சீனுக்கு வந்துட்டோம். யாரை காட்டுறாங்க, தாரா ஃப்ராங்கு தான். லைட்டாக அவனுக்கு ஒரு ஃப்ராங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு அப்படின்றாரு. எனக்கு இது காரு பஸ் இதெல்லாம் போனால் ஒத்துக்காது லைட்டாக அப்படின்றான். என்கிட்ட 2 பிளாஸ்டிக் பேக் இருக்குது, வாந்தி வந்து எப்படி வர வைக்கிறதுன்னு அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம், கவர் வச்சுக்கணும். இப்போ அதை காது விட்டு அப்படியே போட்டு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகும். பக்கத்தில் குழந்தைங்க பெரியவங்க இருக்காங்களா சொல்லிட்டு நம்ம பார்த்துடணும். அப்படி யாரும் இல்லைனா ஓகே, இருந்தால் நம்ம தள்ளி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே மூச்சை நல்லா அப்படியே இழுத்து சொல்லி மூக்கு மேலே வச்சு அழுத்தி அப்படின்றாரு. உடனே ஃப்ராங் பார்த்துட்டு தாரா தாரா போதும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலாக ரியலாக அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு நான் செஞ்சு காமிச்சேன், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ தாரா சொல்றாரு. நீ வேணா ட்ரை பண்றியா, அந்த பிளாஸ்டிக் பேக் கொடுக்குறாரு. அப்படியே இல்லை வேணாம் வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராங் சொல்றான். அப்படியே ஒரு லுக்கு விடுறான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம தாராவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராங் மேலே எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லை இப்போ வரைக்கும். ஒரு விளையாட்டு புள்ள பார்க்குற மாதிரி தான், ஒரு விளையாட்டு புள்ள அண்ட் பிரதர் அப்படி பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாரு. ஆனால் அந்த ஃப்ராங் பயபுள்ள மனசில் தான் ஏதோ ஆக போகுது. அப்படி என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றது இன்னும் 2 எபிசோட்ஸ் இருக்குது இந்த சீசன் 1 முடிய, அதில் தெரிஞ்சுக்கலாம். Until it's signing off from Drama Review. Thank you all. Take care.